இலங்கையின் நானுஓயா பகுதியில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கொழும்பிலிருந்து வெளிமடை நோக்கி லாரி பயணித்த போது ஏற்பட்ட விபத்தில் டீசல் மற்றும் பெட்ரோல் சாலையில் வீணாக வெளியேறியது. தகவல் அறிந்து சென்ற பொதுமக்கள் லாரி டேங்கரில் மீதமிருந்த எரிபொருளை கேன்களில் நிரப்பிச் சென்றனர். வாகனங்களில் வந்தவர்கள் சட்டென கையில் வாட்டர் பாட்டிலோடு விரைந்து எரிபொருளை பிடிக்க வரிசையில் காத்து கிடந்தனர். நடப்பு IPL தொடரில் சொந்த ஊர் சென்ற வெளிநாட்டு வீரர்களுக்கு பதிலாக புதிய வீரர்களை சேர்த்துக் கொள்ள BCCI அனுமதி வழங்கியுள்ளது. போர் பதற்றம் காரணமாக தற்காலிகமாக IPL தொடர் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பலர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். வரும் 17ஆம் தேதி முதல் IPL தொடர் மீண்டும் தொடங்குவதால் வெளிநாட்டு வீரர்களுக்கு பதிலாக மாற்று வீரர்களை சேர்த்துக் கொள்ள அனைத்து அணிகளின் நிர்வாகத்திற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாற்று வீரர்கள் நடப்பு தொடரில் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் நாயகன் நீரஜ் சோப்ராவிற்கு இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் என்ற கௌரவ பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மத்திய அரசின் அரசு இதழில் வெளியிட்டது. நீரஜ் சோப்ராவிற்கான இந்த கௌரவ பதவி நியமனம் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016 இந்திய ராணுவத்தில் நைப் சுபேதார் பதவியில் தொடங்கி கடந்த 9 ஆண்டுகளாக ராணுவத்தில் ஒரு அங்கமாக இருந்து வருகிறார் நீரஜ் சோப்ரா. இவர் டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கமும் கடந்த ஆண்டு நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கமும் வென்றது குறிப்பிடத்தக்கது. வடகாடு கிராமத்தில் பிரச்சனையை தூண்டும் வண்ணம் செயல்படக்கூடாது என்று புதுக்கோட்டை கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. வடகாட்டில் புறம்போக்கு நிலத்தில் கோயில் வகைப்பாடு என அமைந்துள்ள அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் மற்றும் அதே புறம்போக்கு நிலத்தில் அமைந்துள்ள வாலிபால் நிலம் தொடர்பாக இரு தரப்பினரிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இரு தரப்பினருடன் புதுக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் புறம்போக்கு கோயில் என்ற வகைப்பாடு நிலம் தொடர்பான வழக்கு ஆலங்குடி உரிமையியல் நீதிமன்றத்தில் இருப்பதால் அந்த வழக்கை விரைவில் விசாரணைக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை இரு தரப்பினரும் சம்பந்தப்பட்ட நிலத்தில் பிரவேசிக்க கூடாது எனவும் முடிவெடுக்கப்பட்டது. இதேபோல கடந்த 5ஆம் தேதி ஏற்பட்ட மோதலில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் பாதிப்படைந்த உடைமைகளுக்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை மூலம் கணக்கெடுப்பு செய்யப்பட்டு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கடந்த 5ஆம் தேதி இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட தகராறு தொடர்பாக இரு தரப்பினரும் தங்கள் இளைஞர்களுக்கு பிரச்சனையை தூண்டும் வண்ணம் செயல்படக்கூடாது என அறிவுரை வழங்க வேண்டும். வடகாடு கிராமத்தில் டிஜிட்டல் பேனர் வைப்பதற்கு காவல்துறை மற்றும் உள்ளாட்சித் துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்டு வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் கையெழுத்திட்டு சென்றனர்.